ஹலோ ஃப்ரம் பேரட் சுதர்ஷன் அங்கிள்ஸ் ஹவுஸ். ஆமாம், என் ஹஸ்பண்ட், தங்கச்சி, பாப்பா 3 பேரும் ஊற வச்ச அரிசி, பீனட் எல்லாத்தையும் அந்த பெரிய பெரிய ரேக்ஸில் அழகாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுதர்ஷன் அங்கிள் அண்ட் ஆண்டியோடு சேர்ந்து, சுதர்ஷன் அங்கிள் அண்ட் வித்யா ஆண்டி இவங்களோட சேர்ந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காருவாங்க. ஏன்னா பேரட்ஸ் ஆர் த மோஸ்ட் டிசிப்ளின் பேர்ட்ஸ். ஆனால் இந்த நாட்டி க்ரோஸ் அண்ட் பிஜன்ஸ் இவங்க தான் நம்ம அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம மேலெல்லாம் பறந்து வந்து வேக வேகமாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? பேரட்ஸ் நம்ம சர்வ் பண்ணி முடிச்சுட்டு அங்கிள் வந்து இந்த பக்கம் விசிட்டர்ஸ் வந்து உட்காந்து அதை வியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் சீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துக்கலாம். உட்காந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அழகாக கிளியை பார்க்கலாம். என் பொண்ணை பார்த்தோன்னா அங்கிளும் ஆண்டியும் பாப்பாவை அந்த பக்கம்லாம் கூட்டிகிட்டு போய் சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், அதெல்லாம் பிஜன் அண்ட் குட்டி குட்டி ஸ்பேரோஸ் அங்கே நிறையா வராங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கீழே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் கீழெல்லாம் போட வச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிஜன்ஸ் அண்ட் ஸ்பேரோஸ் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. பேரட்ஸ் மட்டும்தான் வரும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அவ்வளோ பேர்ட்ஸ் அங்கே இருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அங்கிள் எங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த பேரட்ஸை இப்போ ரீசெண்டாக விசிட் பண்ண வர்றவங்களோட க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. ஸோ இங்கே வர்றவங்க இது எங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸ், ஸோ இதை நாங்கள் உங்களுக்கு அலோவ் பண்ணுறோம், இங்கே வந்து பார்த்துட்டு போங்கன்னு அலோவ் பண்ணுறோம். ஸோ இங்கே வர்றவங்க கொஞ்சம் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும், சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வந்து எங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று ஃபுல்லாக பேசி கொடுத்தாங்க. ஸோ அந்த வீடியோவை நான் இதோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கிளை விசிட் பண்ண போகிறதா இருந்தால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் பேர் சுதர்சன், என்னை பேரட் சுதர்சன் கூப்பிடுவாங்க. நான் சென்னை சிந்தார்பேட்டையில் இருக்கேன். இந்த பேரட்ஸ்க்கு நீங்கள் பார்க்க வரீங்க எல்லாருமே, நிறைய ஜனம் வராங்க எங்கள் வீட்டுக்கு. அவங்க என்ன பண்ணுவோம், என் நம்பர் வாங்கிக்கிங்க. நம்பர் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வாங்க. அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. 11 to 12 மார்னிங் கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நீங்கள் பேரட்டை பார்க்கணும்னா 4:30 ஈவினிங் வரணும், மார்னிங் வரக்கூடாது. நிறைய பேர் மார்னிங் வச்சு பெல் அடிக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஈவினிங் 4:30 PM ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி நீங்கள் வரும்போது சர்டன் ரூல்ஸ் இருக்குது. டைமிங் கீப் அப் பண்ணணும், லேட்டாக வரக்கூடாது. அது லைட் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வரணும். பேஸ்டல் கலர் அவங்களுக்கு ரிஃப்ளெக்டிங் கலர்லாம் அவங்களுக்கு பறவைங்களுக்கு அனிமல்ஸ்னு அவங்க திங்க் பண்ணிக்கிறாங்க, பயப்படுறாங்க. அது கொஞ்சம் பார்க்கலாம் நீங்கள். அதேமாதிரி நாங்கள் பணம் வாங்குறது இல்லை, பணம் எங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் ஃபுட்டு எதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் ஆசைப்பட்டா பேரட்ஸ்க்கு நீங்கள் பச்சை வேர்க்கடலை வாங்கிட்டு வரலாம். நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. பச்சை வேர்க்கடலை ஷாப்பில் கேட்டால் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு குவான்டிட்டி உங்கள் சாய்ஸ். எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா அது பேரட்க்கு நீங்களே ஃபீட் பண்ணிடலாம் கூட இருந்து. மற்றது என்னன்னா, அங்கே வந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். மாடிக்கு வந்தால் இந்த கிளிங்களை பார்த்தா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு இது வச்சுக்கணும், மொபைல் வச்சு எடுக்கணும். நிறைய மொபைல் வச்சு அந்த பறவைங்கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. குழந்தைங்கிட்ட எல்லாம் கேமரா கொடுத்து எடுக்க சொல்கிறாங்க. அது நல்லா வருது. அது பறவைங்க பயப்படுறாங்க. நம்ம எவ்வளோ டீசெண்டாக இருக்கணுமோ அதுவும் நம்மளை பார்த்தா அந்த பறவைங்களும் நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம்னா அவங்க நல்லபடியாக வந்து சாப்பிட்டு போவாங்க. இயற்கையோட நம்ம இயற்கையாக சேர்ந்து அதை பார்த்தோம்னா ரசிச்சோம்னா நல்லா இருக்கும். இதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். என் பர்சனலாக வீட்டில் பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணணும், இதே மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். சார், நீங்கள் பேர்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபீட் பண்ணுன்னா சம்மருக்கு தண்ணி வைக்கலாம். கொஞ்சம் அந்த நம்ம வீட்டில் மீந்து போன அரிசிகள், ஃப்ரூட்ஸ் அதுமாதிரிலாம் கட் பண்ணி வைக்கலாம். ஆனால் என்ன மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறைய பண்ணிங்கன்னா பேங்க் பேலன்ஸ் காலி ஆகிடும். தயவுசெய்து இந்த மாதிரி யூஜெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, குழந்தைங்களை வச்சு மரம் நட வைக்கலாம். நிறைய மரங்கள் நட்டிங்கன்னா அந்த மரங்கள்லேயே பழங்கள் கிடைக்கும் பறவைங்களுக்கு. அதேமாதிரி மரங்கள்லேயே வீடும் கிடைக்கும் மரங்களால். ஹியூமன்ஸ்க்கு நம்மள மாதிரி மனிதர்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். மரங்கள் இருந்தால் தான் பறவை இனமும் வாழும், மனித இனமும் வாழும். நம்ம இடத்த நம்ம காப்பாற்றணும்னா நிறைய மரங்களை சிட்டியை சுற்றி நடணும். அது குளோபல் வார்மிங் தடுக்கலாம். இது இயற்கையோட வாழறதுக்கு நல்ல இது. நம்ம ஆர்கன்ஸ்லாம் நல்லா இருக்கும். நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கணும்னா இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்தோம்னா எதிர்ப்பு சக்தி ஃபார்ம் ஆகும். நம்ம ஏசியெல்லாம் வாழ்ந்தோம்னா எதிர்ப்பு சக்தி இருக்காது. லங்ஸ் டிசீஸ் வரும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அதுமாதிரி நிறைய டிசீஸ்லாம் ஏசிலே இருக்கிறவங்களுக்கு தான் வரும். நம்ம இயற்கையில் இருக்கிறவங்கலாம் கிட்னி ஃபெயிலியர் ஆகாது,
எதிர்ப்பு சக்தி இந்த கொரோனா மாதிரி டிசீஸ்லாம் ஈஸியாக அட்டாக் ஆகும். நம்ம எங்க ஜென்ரேஷனுக்கு சொல்லித்தரோம் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.